சுழல வைத்தாய், சேவிப்பவர் நீ என உணர வைத்தாய். மோகத்தின் கயிற்றின் வேறறுத்தாய், சுய தர்மத்தில் நிலைத்திட வழிவகுத்தாய். சேவைய ஓய்வென எடுத்துரைத்தாயே, தேவைகள் அனைத்தையும் முடித்து வைத்தாயே. ஓம் சாந்தி. 6/4/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 15/12/2004. குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை வழங்கி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே பாப் தாதாவின் விசேடமான நம்பிக்கை ஆகும் என்று பாப்தாதா சகல திசைகளிலும் உள்ள தனது கவலையற்ற சக்கரவர்த்திகளின் ஒன்று கூடலை பார்த்தார். இந்த ராஜ ஒன்று கூடல் கல்பம் முழுவதிலும் இந்த வேளையில் மட்டுமே நடக்கும். நீங்கள் ஆன்மீக போதையில் இருப்பதால் நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள் ஆவீர்கள். நீங்கள் காலையில் விழித்தெழும் போது கவலையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். நடக்கும் போதும் அசையும் போதும் செயல்களை செய்யும் போதும் நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் தூங்கும் போதும் கவலையற்ற நிலையிலேயே தூங்குகின்றீர்கள். நீங்கள் இதை அனுபவம் செய்கின்றீர்கள் தானே? நீங்கள் கவலையற்றவர்களா? நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்களா அல்லது இப்படி ஆகிக் கொண்டிருக்கின்றீர்களா? நீங்கள் இப்படி ஆகிவிட்டீர்கள் தானே? நீங்கள் கவலையற்றவர்கள், அத்துடன் சக்கரவர்த்திகள். நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகள், உங்களின் பௌதீக அங்கங்களை ஆட்சி செய்யும் சுய அதிபதிகள். அதாவது உங்களிடம் சுய ராஜ்ய அதிகாரம் உள்ளது. எனவே இத்தகைய ஒன்று கூடல் குழந்தைகளான உங்களுடையது மட்டுமே. சகல திசைகளிலும் உள்ள கவலையற்ற சக்கரவர்த்திகளான உங்கள் எல்லோருக்கும், சதா ஆன்மீக போதையுடன் இருக்கும் மேன்மையான ஆத்மாக்கள் எல்லோருக்கும், சதா தமது பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரிக்கும் தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கும், ஒரே வேளையில் 3 வழிமுறைகளாலும் சேவை செய்யும் மேன்மையான சேவையாளர் குழந்தைகளுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் பல 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 மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசீர்வாதம். நீங்கள் சடப்பொருளை வென்றவர்களாகி உங்களின் சக்திகள் எல்லாவற்றையும் ஒத்துழைக்க செய்து உங்களின் கட்டளைகளின்படி செயல்படச் செய்வீர்களாக. எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வேலையாள் சடப்பொருளே. சடப்பொருளை வென்றவர்களாக இருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டுள்ள குழந்தைகளிடம் சகல சக்திகளும் உள்ளன. அத்துடன் சடப்பொருள் அவர்களின் வேலையாளாக அவர்களின் கட்டளைப்படி நடக்கும். அவை தேவைப்படும் எந்த வேளையிலும் ஒத்துழைக்கும். அவ்வாறாயினும் சடப்பொருளை வென்றவராக இருப்பதற்கு பதிலாக கவனயீனம் என்ற தூக்கத்தில் தற்காலிகமான பேறுகளை கொண்டிருப்பதன் போதையில் அல்லது வீணான எண்ணங்களின் நடனத்தின் போதையில் நீங்கள் உங்களின் நேரத்தை வீணாக்கினால் உங்களின் சக்திகள் உங்களின் கட்டளைப்படி செயல்பட மாட்டாது. ஆகவே அனைத்திற்கும் முதலில் பிரதானமான சக்திகளை சோதித்து பாருங்கள். சிந்திக்கும் சக்தி, தீர்மானிக்கும் சக்தி, சம்ஸ்காரங்களின் சக்தி, இவை மூன்றும் ஒழுங்காக இருக்கின்றனவா? ஸ்லோகம். தொடர்ந்து பாப்தாதாவின் புகழை பாடுங்கள். நீங்கள் நற்குணங்களின் சொரூபம் ஆகுவீர்கள். அவ்யக்த சமிக்ஞை ஒன்றிணைந்த ரூபத்தின் விழிப்புணர்வுடன் இருந்து
சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். ஒன்றிணைந்த சேவை இல்லாமல் வெற்றி என்பது சாத்தியமில்லை. நீங்கள் சேவை செய்வதற்காக எங்கேயாவது சென்றுவிட்டு திரும்பி வந்ததும் மாயை வந்தது, அல்லது உங்களுக்கு மனநிலை சரியில்லை, அல்லது உங்களுக்குள் குழப்பம். ஒன்றிணைந்த சேவை இல்லாமல் வெற்றி என்பது சாத்தியமில்லை. நீங்கள் சேவை செய்வதற்காக எங்கேயாவது சென்றுவிட்டு திரும்பி வந்ததும் மாயை வந்தது, அல்லது உங்களுக்கு மனநிலை சரியில்லை, அல்லது உங்களுக்குள் குழப்பம் ஏற்பட்டது என நீங்கள் சொல்வதாக இருக்கக்கூடாது. ஆகவே இதை கீழ்கோடிடுங்கள். சேவையில் வெற்றியும் சேவையில் விரிவாக்கமும் சுயத்துடன் மற்றவர்களுக்கான ஒன்றிணைந்த சேவையாலேயே பெறப்படும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.